ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 3 பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்த்திருப்போம். பார்ட் 1ல நம்ம பேஸ்ட் ஆன் செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். பார்ட் 2ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல். இப்ப ஏ சர்டன் டேஸ் ஒர்க் பண்றாரு, பி சர்டன் டேஸ் ஒர்க் பண்றாரு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல பண்றாங்க, அதே மாதிரி ஏ கொஞ்ச நாள் ஒர்க் பண்றாரு, அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாரு, அதுக்கப்புறம் பி வந்து ஜாயின் பண்றாரு, அதுக்கப்புறம் சி வந்து ஜாயின் பண்றாரு, அப்புறம் டி வந்து ரீப்ளேஸ் பண்றாரு. இந்த மாதிரி எல்லாம் பார்ட் 2ல பார்த்திருப்போம். இப்ப பார்ட் 3ல எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ எஃபிஷியன்சினா என்ன? எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி. சோ ஒரு ஆள் ஒருத்தவங்க எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன? அவங்க ரொம்ப கெப்பாசிட்டியா, ரொம்ப கேப்பபிளா ஒர்க் பண்றாங்க, ரொம்ப திறனை போட்டு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம் எஃபிஷியன்சி. இப்ப இவரை விட அதிகமா எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவரை விட அதிகமா வேலை செய்யறாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எஃபிஷியன்சி, இப்ப இவர் வந்து 2 டைம்ஸ், இப்ப ஏ இருக்கிறாரு, பி இருக்கிறாரு. ஏ இஸ் 2 டைம்ஸ் எஃபிஷியன்ட் தென் பி அப்படின்னா ஏ வந்து 2x னு பண்ணுவோம், பி வந்து x னு பண்ணுவோம். ஏ இஸ் 2 டைம்ஸ் எஃபிஷியன்ட் தென் பி. ரேஷியோ மெத்தட்ல 2:1 னு போடலாம். ஓகேவா? இப்ப 2 டைம்ஸ் எஃபிஷியன்ட் தென் பி. அப்ப யாரு எஃபிஷியன்ட் அதிகம்? ஏ தான் எஃபிஷியன்சி அதிகம். அப்ப அதிகமா எஃபிஷியன்ட்டா இருக்கிறவரு வேலையை எப்படி முடிப்பாரு? சீக்கிரமா முடிப்பாரு, குயிக்கா ஃபினிஷ் பண்ணுவாரு. ஓகே, அதிக எஃபிஷியன்ட்டா இருக்கிறவரு ஒர்க்க குயிக்கா கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதே மாதிரி லெஸ் எஃபிஷியன்ட்டா இருக்கிறவரு லேட்டா கம்ப்ளீட் பண்ணுவாரு ஒர்க்க. ஓகேவா? அப்ப டேஸ் ஆர் டைம், அப்ப எப்படி இருக்கும்? அப்படியே ரிவர்ஸா இருக்கும். மோர் எஃபிஷியன்ட்டா இருக்கிறவரு லெஸ் டைம் எடுத்துப்பாரு, லெஸ் எஃபிஷியன்ட்டா இருக்கிறவரு மோர் டைம் எடுத்துப்பாரு. அப்ப எஃபிஷியன்சி 2x, அதே மாதிரி x இருந்ததுன்னா டேஸ் எப்படி இருக்கும்? x is to 2x இருக்கும். அப்படி இப்படி எழுதணும், இது அப்படியே ரிவர்ஸா இப்படி எழுதணும். ஓகேவா? சோ efficiency is directly proportional, that is nothing but capacity, and it is inversely proportional to time taken. ஓகேவா? இப்ப மோர் எஃபிஷியன்ட்டா இருக்கவங்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்குமா, இல்ல லெஸ் எஃபிஷியன்ட்டா இருக்கவங்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்குமா? மோர் எஃபிஷியன்ட்டா இருக்கவங்களுக்கு தான் சம்பளம் அதிகமா இருக்கும். அப்ப efficiency is also directly proportional to wages. இதையும் நம்ம அடுத்தடுத்த பார்ட்ல கொண்டுட்டு வரோம். ஓகேவா? சர்டன் பேசிக்கான கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம சம்ஸ்குள்ள போகலாம். உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். இப்ப எஃபிஷியன்சி அண்ட் டைம் இதை பேஸ் பண்ணி நம்ம சர்டன் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட், A is twice efficient than B ங்கறாங்க. A இருக்காங்க, B இருக்காங்க. A is twice efficient. A வந்து B ஐ விட 2 மடங்கு எஃபிஷியன்ட்டா இருப்பாராம். அப்படின்னா என்னது? 2x x. இதே டேஸ்ல என்ன சொல்லியிருக்கேன்? அப்ப இவரு குயிக்கா கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்ப x days 2x days. இது எஃபிஷியன்சி, இது டேஸ். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரு 2 டைம்ஸ் எஃபிஷியன்ட்னா அப்படியே ரிவர்ஸா எழுதணும். இது வந்து டேஸ், x days 2x days. ஓகேவா? இது சம்ஸ் பேஸ் பண்ணி நாம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப A ஃபார் எக்ஸாம்பிள், A is twice efficient than B. இப்ப A இருக்கிறாரு, B இருக்கிறாரு. இப்ப B வந்து 10 டேஸ்ல ஒரு ஒர்க்க கம்ப்ளீட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப A எவ்வளவு நாள்ல அந்த அதே ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணுவாரு? 5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அததான் நான் x and 2x னு போடுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் B வந்து 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு ஒரு ஒர்க்க. A எவ்வளவு நாள்ல பண்ணுவாரு? 10 டேஸ்ல முடிச்சிடுவாரு. அதான் A வந்து twice efficient. A வந்து 2 டைம்ஸ் பெட்டரா இருப்பாரு. ஓகேவா? எஃபிஷியன்சில. அப்ப டேஸ் வந்து சீக்கிரம் வேலை செஞ்சாருன்னா குயிக்கா முடிச்சிடுவாரு, கம்மி நாள்ல முடிச்சிடுவாரு. ஓகேவா? சோ இதனுடைய ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே எப்படின்னா, இப்ப x 2x x, அது எப்படி ரிவர்ஸ் பண்ணி x 2x போட்டிருக்கேன்னு. அப்ப யார் அதிக சேலரி வாங்குவாங்க? A தான் அதிக சேலரி வாங்குவாங்க. கம்மி நாள்ல முடிக்கிறவங்க, அதிகமா வேலை செய்யறவங்க, எஃபிஷியன்சியா வேலை செய்யறவங்க தான் நம்மளுக்கு சம்பளமும் அதிகமா வாங்குவாங்க. வேஜஸ் பொறுத்து நம்ம அடுத்த பார்ட்ல கொண்டுட்டு வரலாம். சோ இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்ப ட்வைஸ்னாலும் 2 டைம்ஸ்னு क्वेश्चनல கொடுத்திருந்தாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. A is thrice efficient than B. A is thrice efficient than B னாலும் 3 times efficient than B னாலும் ஒண்ணுதான். இப்ப A இருக்காங்க, B இருக்காங்க. எஃபிஷியன்சி பொறுத்து 3 times efficient than B. இப்ப B x இருந்தாருன்னா A வந்து 3x டைம்ஸ் பெட்டரா இருப்பாரு. இது எஃபிஷியன்சி.
இதுவே டேஸ்ல சொல்லணும்னா x days 3x days எடுத்துப்பாரு b. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் a இருக்கிறாரு, b இருக்கிறாரு. b வந்து இப்ப 30 days ஆகுது ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண. அப்ப a எவ்வளவு டேஸ் எடுத்துப்பாரு? 10 days எடுத்துப்பாரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் b வந்து 15 days எடுத்துக்கிறாரு ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண. அப்ப a எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? by 3 போடுங்க. அப்ப 5 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதனாலதான் this is 1:3 days. 1:3 ரேஷியோ. இங்க பாருங்க எஃபிஷியன்சி 3:1னா டேஸ் வந்து 1:3 இருக்கும். அப்படியே ரிவர்ஸா இருக்கும். ஓகேவா? சோ எஃபிஷியன்சி அண்ட் டேஸ் கான்செப்ட். இப்ப அடுத்த கான்செப்ட் பாருங்க. A is 4 times efficient than B. அப்ப A இருக்காங்க, B இருக்காங்க. A வந்து 4 times பெட்டரா இருக்கிறாராம். அப்ப 4x x இது எஃபிஷியன்சி. இதே டேஸ்ல சொல்லணும்னா x days எடுத்துப்பாரு, இவரு 4x days எடுத்துப்பாரு. ஓகேவா? சோ கான்செப்டை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எஃபிஷியன்சி பொறுத்து டைம் எப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப B இருக்கிறாரு, B வந்து 20 days எடுத்துக்கிறாரு. அப்படின்னா A எவ்வளவு டேஸ் எடுத்துப்பாரு? 5 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதனாலதான் இவர் 4 times பெட்டர். ஓகேவா? 4 times பெட்டரா இருப்பாரு. சோ இந்த எஃபிஷியன்சி பொறுத்து எப்படிலாம் டைம் அண்ட் ஒர்க்ல கொஸ்டின்ஸ் வருங்கிறத பார்க்கலாம். ஓகே, சோ அடுத்த கான்செப்ட் A is 50% more efficient than B. இங்க பாருங்க பர்சன்டேஜ்ல இப்ப கொடுத்திருக்காங்க. இப்ப A இருக்காங்க, B இருக்காங்க. பர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100 போடுவோம். ஓகேவா? இப்ப B க்கு நம்ம 100% போட்டிருக்கோம். ஏன்னா A is 50% more than B அப்படின்னா ஜெனரலா நம்ம 100ன்னு போடுவோம். இப்ப 50% மோர்னா என்னது? 100 plus 50 that is 150%. ஓகேவா? 50% more than efficient than B னா 100% B இருந்தார்னா இவர் 150% இருப்பாரு. அப்ப ரேஷியோல நம்ம கொண்டு வந்தீங்கன்னா 150 by 100 பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 150 250 100 350 150 that is 3:2. that means 3x 2x. this is what? efficiency. இதே டேஸ்ல பாத்தீங்கன்னா என்ன? 2x A B. here A and B efficiencyல 3x இருப்பாங்க 2x இருப்பாங்க. இதே டேஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு 2x days எடுத்துப்பாரு, இவர் வந்து 3x days எடுத்துப்பாரு. ஓகேவா? சோ அண்டர்ஸ்டாண்டா? இது percentage method. இப்ப A is 100% more efficient than B அப்படின்னா சேம் தான். இப்ப B க்கு 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா A is 100% more efficient. அப்ப 100 plus 100 that is 200% more efficient. அப்ப இதுக்கு ரெண்டும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 2:1 that is 2x x. இது எஃபிஷியன்சி. இதே டேஸ்ல சொன்னீங்கன்னா A is to be x days 2x days. x daysல கம்ப்ளீட் பண்ணுவாரு, இவரு 2x days கம்ப்ளீட் பண்ணுவாரு அந்த ஒர்க்கை. ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க A takes 50% more time. இங்க பாருங்க இவ்வளவு நாளா என்ன பார்த்தோம்? இவ்வளவு நேரமா இங்க பாருங்க எஃபிஷியன்சியை டைரக்டா பார்த்தோம், இப்ப பெர்சன்டேஜ பார்த்தோம். இப்ப பாருங்க மோர் டைம். இப்ப டைரக்டா என்ன சொல்றாங்க? A B. இப்ப நம்ம எஃபிஷியன்சி போக கூடாது, டைரக்டாவே டேஸ் கொடுத்திருக்கான். டைம்னா டேஸ். 50% மோர் டைம் than B. இப்ப 100% இருந்தார்னா இவர் 50% 100 plus 50%. அப்ப 150%, இவர் 100%. இது வந்து என்னது? எஃபிஷியன்சி கிடையாது, மோர் டைம். A வந்து அதிக டைம் எடுத்து போறான். அப்ப என்னது? 3x 2x டேஸ்ல. ஓகேவா? இப்ப டைரக்டா டேஸே கொடுத்துட்டாங்க. அதனால 3x days அதிக நாள் எடுத்துப்பாரு, இவரு கம்மி நாள் எடுத்துப்பாரு. இதனோட ரேஷியோ தான் நான் இப்படி போட்டிருக்கேன். 3:2 வரும். 3x 2x டேஸ்னு நான் போட்டிருக்கேன். இதே இவங்களுக்கு எஃபிஷியன்சி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. 2x எஃபிஷியன்சியா இருக்கும், 3x எஃபிஷியன்சி. இவர் வந்து 2 ஸ்பீட்ல பண்ணார்னா இவர் 3x ஸ்பீட்ல பண்ணுவாரு. யாரு? A and B. ஓகேவா? சோ ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்றது. இந்த கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா எப்படி ஒரு கொஸ்டின் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அதை அனலைசிஸ் பண்ணி எந்த கான்செப்ட்ல வருதுன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சால்வ் பண்றதெல்லாம் ரொம்பவே ஈஸி. ஓகேவா? சோ இந்த அசம்ஷனுக்காக தான் இவ்வளவு கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. A is twice as good as B and B is twice as good as C. If A and B can together finish a piece of work in 4 days, then C can do it by himself in. Okay, கேக்குறாங்க.
So listen, A is twice as good as B. A இருக்காங்க, B இருக்காங்க, C இருக்காங்க. A is twice as good as B. அப்ப இவரு 2 times பெட்டரா இருப்பாரு B விட. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? And B is twice as good as C. B வந்து twice as good as C இருப்பாங்க. C one time இருந்தாருன்னா B வந்து twice efficient இருப்பாரு. 2 மடங்கு efficient இருப்பாரு. ஓகேவா? So இப்ப 3 பேரையும் இப்படி different comparisonல A and B கொடுத்திருக்காங்க. அப்புறம் B and C கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம A, B, C 3 பேரையும் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இப்ப B இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் B காமனா இருக்கு, செகண்ட் பார்ட்லயும் B காமனா இருக்கு, பட் டிஃபரண்ட் வேல்யூ. we need to make same value பண்ணனும்னா இந்த 2க்கு ஈக்குவல் பண்ணனும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் பார்ட்டை மல்டிப்ளை பை 2 பண்ணனும். அப்ப மல்டிப்ளை பை 2 பண்ணனும்னா என்ன கிடைக்கும்? 4 இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மல்டிப்ளை பை 2 பண்ணுங்க. அப்ப 4 2 கிடைக்கும். செகண்ட் என்ன? 2 1. இப்ப பாருங்க B and B சேமா இருக்கு. So we can write the ratio A B C as 4:2:1. That is 4x 2x x. ஓகேவா? என்ன ரேஷியோ? It will be the multiple. ஓகேவா? வேல்யூ 4 இருக்காது, 2 இருக்காது, 1 இருக்காது. இதனோட மல்டிபிள்ஸ்ல இருக்கும். So we can put 4x 2x x. This is what? Efficiency. Okay? So இப்ப days நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்படியே ரிவர்ஸா எழுதுங்க. x 2x 4x 4x எஃபிஷியன்சியா இருக்கிற ஒரு x days எடுத்து பாரு. so 2x எஃபிஷியன்சியா இருக்கிற ஒரு 2x days எடுத்து பாரு. x எஃபிஷியன்சியா இருக்கிற ஒரு 4x days எடுத்து பாரு. so இப்படி எழுதுனத இந்த டைரக்ஷன்ல எழுதிக்கோங்க. இதுதான் efficiency and days inversely proportional. ஓகே, நம்ம டேஸ்க்கு கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ ஏன்னா டேஸ்ல தான் क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? சோ அதனால தான் நம்ம டேஸ்க்கு மாத்திக்கிட்டோம். If A and B can together finish a piece of work in 4 days, அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாள்ல முடிக்கிறாங்களாம். ஓகேவா? So then C can do by himself. இப்ப C மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பாரு அப்படிங்கிறது தான் क्वेश्चन. So ஏவும் பியும் சேர்ந்து 4 daysல ஒர்க் பண்றாங்க. இப்ப ஒரு நாள்ல A எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாரு? டேஸ்ல பாருங்க. டேஸ். So இவ்ளோ டேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப A வந்து x days எடுத்துக்கிறாரு, B வந்து 2x days எடுத்துக்கிறாரு, C வந்து 4x days எடுத்துக்கிறாரு. A B C இவ்ளோ நாள் எடுத்துக்கிறாரு. அப்ப A வந்து ஒரு நாள்ல x daysல அத x days எடுத்துக்கிறாரு. அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணிருப்பாரு? xல ஒரு பார்ட் பண்ணிருப்பாரு. நாம பார்ட் 2ல பார்த்தோம்ல. இப்ப 10 days A ஒர்க் பண்றாரு அப்படின்னா நான் 10 பார்ட்ஸா பிரிக்க சொன்னேன் உங்களை. ஓகேவா? ஒர்க்க 10 எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணிருப்பாரு? 10ல ஒரு பார்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி தான் B வந்து 15 daysல ஒர்க் பண்றாருன்னா 1/50 ஒரு நாள்ல 15ல ஒரு பார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல பார்ட் 2ல. பார்ட் 2 உடைய ஐ கார்டு கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 உடைய லிங்க் கொடுக்குறேன். டெஃபினட்டா பாருங்க. ஓகேவா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ A வந்து 1/x x daysல அதை x days எடுத்துக்கிறாரு கம்ப்ளீட் பண்ண. அப்ப x பார்ட் ஆஃப் ஒர்க்ல ஒரு பார்ட்டை ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அப்ப B என்ன பண்ணுவாரு? 2x ஒர்க்ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஏன்னா ஒரு 2x daysல முடிக்கிறாரு. ஓகேவா? இப்ப 15 daysல முடிக்கிறாருன்னா 15ல ஒரு பார்ட் வந்து ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அப்ப 2x daysல முடிக்கிறாருன்னா 2x பார்ட்ல ஒரு பார்ட் ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்ப இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து 4 daysல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க? 4ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? this is the way we need to approach the sum. ஓகேவா? ஒரு நாள்ல இது எல்லாமே எதுக்குன்னா பெர் டே ஒர்க். ஓகேவா? இப்ப x daysல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப x பார்ட்டா ஒர்க் எடுத்துக்கிட்டு அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணிருப்பாரு? அதுல ஒரு பார்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி 2x பார்ட்டா ஒர்க் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு நாள்ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு முடிச்சிருப்பாங்க? ஒரு வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்ப ரெண்டாவது நாள் அடுத்த வேலை வந்திருக்கும், மூணாவது நாள் அடுத்த 1 வந்திருக்கும், அடுத்த நாள் பாருங்க, டோட்டல் ஆட் பண்ணி பாருங்க 4 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிக்க கத்துக்கணும். சம்ம சால்வ் பண்றது வெரி வெரி ஈஸி. பட் இது எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம்ங்கிறது தான் அட்வான்ஸ்டு லெவல் அப்ரோச். இதை நம்ம போட்டுட்டோம்னா சம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் 2 தான்.
2x வச்சுக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 1 into 2 numerator 2, 2x தான் சேம். so 1 that is equal to 1/4. எப்படி போடலாம்? 3/2x equal to 1/4. 1 2 2 2. that means x இந்தாண்ட கொண்டு வந்துக்கோங்க. 3 2 இந்தாண்ட கொண்டு போயிடுக்கோங்க. 3 into 2 equal to x. that is equal to x equal to 3 into 2 6 days. ஓகேவா? so x வந்து 6 daysனு நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. இப்ப a அப்ப எவ்வளவு நாள்ல x days எடுத்துக்கிறாரா? அப்ப a வந்து 6 daysல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. b வந்து 2 into 6 that is 12 daysல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. c வந்து எவ்வளவு நாள்ல தனியா பண்ணா 4 into 6 that is 24 daysல c கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. தனித்தனியா பண்ணும்போது a வந்து x daysல கம்ப்ளீட் பண்றாரு. that means 6 daysல கம்ப்ளீட் பண்ணுவாரு. because அவர் 4 efficiency, ஓகேவா? அவர் 4 times more efficient, ஓகேவா? when compared to all these two b and c. அதே மாதிரி b வந்து 12 daysல கம்ப்ளீட் பண்ணுவாரு. c மட்டும் அந்த வர்க்க 24 daysல கம்ப்ளீட் பண்ணுவாரு. what is the question? c can do by இது a கேக்கல b கேக்கல, only c தான் கேக்குறாங்க. that is 24 is your answer. okay, clear-ஆ? so let's move to the second question. A and B together can do a work in 12 days. B and C together can do it in 15 days. If A's efficiency is twice that of C, then the days required for B alone to finish the work is. So, என்ன கொடுத்திருக்காங்க? A and B சேர்ந்து ஒரு work 12 daysல complete பண்றாங்க. அப்ப B and C சேர்ந்து அந்த work 15 daysல complete பண்றாங்க. அப்ப ஒரு நாள்ல எப்படி பண்ணியிருப்பாங்க? A plus B that is equal to 12ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. B and C 15ல ஒரு பார்ட் per day ஒர்க்கா இருக்கும். take this equation 1, take this equation 2. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? if A efficiency is twice that of C. A வையும் C யும் கொடுத்திருக்காங்க. A வந்து 2 times பெட்டரா இருப்பாராம் C விட. C வந்து x ன்னு வச்சுக்கலாம். இது வந்து efficiency. இதே டேஸ்க்கு மாத்திட்டீங்கன்னா x 2x. ஓகேவா? then the days required for B alone to finish the work. ABCயும் கொடுக்குறாங்க. ஆனா B மட்டும் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு அப்படிங்கிறது क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? நமக்கு A தெரியும், C தெரியும். B ஓட efficiency தெரியாது. so we need to cancel the B. so இப்போ என்ன பண்ணனும்னா first equation minus second equation. so பாருங்க, அப்பதான் நமக்கு in terms of C, ஏன்னா நம்ம C ஓட கம்பேரிஷன் தான், days ஓட கம்பேரிஷன் தான் நமக்கு தெரியும். A க்கும் C ஓட கம்பேரிஷன் தான் நமக்கு தெரியும். B க்கு தெரியாது. இப்போ B ரிமூவ் பண்ணனும். B தான் காமனா இருக்கு ரெண்டு ஈக்குவேஷன்லயும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணா B போய்டும். ஓகேவா? சோ இந்த அப்ரோச் எப்படிங்கறத நல்லா அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ சப்ட்ராக்ட் பண்ணனும்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஓகே? சோ B and B get cancel. so A minus C that is equal to 1/12 minus 1/15. ஓகேவா? இப்ப A பாருங்க எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு? x days. அப்ப 1/x பார்ட்ட ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. C வந்து எவ்வளவு 2x டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப 1/2x பார்ட்ட per dayல கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. that is equal to 1/12 minus 1/15. ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே? சோ 2x LCM எடுத்தா 2 minus 1. so இங்க LCM எடுத்தீங்கன்னா 12 க்கு 15 க்கு LCM எடுத்தீங்கன்னா what is the value? 60 is your LCM. அப்ப 5 12s are 60, 5 minus 4 15s are 60. okay? so இங்க போடுறேன். that is 1/2x which is equal to again 1/60. 1 to 30 bring பண்ணீங்கன்னா x equal to 30 days. இப்ப x வந்து 30 days. இப்ப A எவ்வளவு நாள்ல முடிப்பாருன்னு கேட்டா 30 daysனு சொல்லலாம். B எவ்வளவு நாள்ல முடிப்பாருன்னு கேட்டா 60 daysனு சொல்லலாம். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சாரி, C எவ்வளவுன்னு கேட்டாருன்னா 60 daysனு சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு கேட்டிருக்கிறது B alone to finish the work. ஓகேவா? நம்மளுக்கு B எங்கன்னு தெரியாது. again go back to the equation. so first equation என்ன? first equationல இந்த x ஓட வேல்யூ 30 days சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. first equation is A வும் B யும் சேர்ந்து
12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப பெர் டேக்கு ஒரு பார்ட் 12ல ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இப்ப x வந்து என்னது a ஓட டேஸ். ஓகேவா? a ஓட இது 30. a வந்து x வந்து 30 டேஸ். அப்ப 30ல ஒன் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. பெர் டே வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணனும். ஓகே? plus b which is equal to 1/12. இப்ப இத வச்சு நம்ம b ஓட டேஸ் கண்டுபிடிக்கலாமா? yes கண்டுபிடிக்கலாம். b equal to 1/12 minus 1/30. Again LCM is 60. 5 12s are 60. 2 into 30s are 60. Okay, that is value is b equal to 3/60. That means 20. 1/20. இங்க போட்றேன் பாருங்க. b equal to 1/20. 20ல ஒரு பார்ட் ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு. That means b will take 20 days to complete the task. This is your answer. Okay, b alone to finish the days is 20. இப்ப a கேட்டிருந்தாங்கன்னா 30 days, c கேட்டிருந்தாங்கன்னா 60 days. b கேட்டதனால நம்மளுக்கு வந்து again comparison ஈக்குவேஷனுக்கு போகி ஈக்குவேஷன்ல தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி தெரியாத வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. ஓகே, clear? Let's move to the third question. Madhi and Rudra can do a piece of work together in 7 days. மதி இருக்கிறாரு, ருத்ரா இருக்கிறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 7 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்களாம். ஓகே, மதி இஸ் 1/3/4 மோர் எஃபிஷியன்ட் தென் ருத்ரா. மதி வந்து ருத்ரா விட 1/3/4 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. x is to 1 நம்ம லாஸ்டா போட்டுக்கலாம் x. ஓகே, இவர் வந்து ஒரு டைம் இருந்தாருன்னா இவர் 1/3/4 மோர் எஃபிஷியன்ட்டா இருக்கிறாரு. ஓகேவா? ருத்ரா விட. தென் ஃபைண்ட் த ஒர்க் டன் பை மதி அலோன். மதி அலோன், மதி மட்டும் எவ்வளோ நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாருன்னு கேட்குறாங்க. எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைரக்டா நம்மளுக்கு டேஸை கொடுக்கல, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சியை இப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை நார்மலா கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1 into 4 4, 4 plus 3 7/4 x இவ்வளோ எஃபிஷியன்ட்டா இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் 7x is to 4x. இது எஃபிஷியன்சி. இப்ப டேஸ்ல போட்டீங்கன்னா 4x 7x இவ்வளோ டேஸ்ல. இப்ப 7x எஃபிஷியன்ட்டா இருக்கிறவர் 4x டேஸ்ல முடிப்பாரு. ருத்ரா வந்து 4x டேஸ்ல 4x எஃபிஷியன்சியா இருக்கிறவர் 7x டேஸ்ல முடிப்பாரு ருத்ரா. ஓகேவா? ஸோ 4x 7x டேஸ். ஓகே, இப்ப மதி ருத்ரா சேர்ந்து 7 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப பெர் டே ஒர்க்னா என்னது? மதி அண்ட் ருத்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து 7 பார்ட்ஸ்ல ஒரு பார்ட்டை ஒரு நாள்ல முடிப்பாங்க. அப்ப மதி எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு டேஸ்? 4x. அப்ப ஒரு நாள்ல 4x 1/4x. ருத்ரா வந்து 1/7x which is equal to 1/7. ஓகேவா? சோ இப்ப எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 28 வரும். 28x. அப்ப 7 4s are 28, 4 7s are 28. That is equal to 1/7. Okay, so simplify பண்ணுங்க. 11/28x which is equal to 1/7. 1 7 4 7s are 28. That means 4x. இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வாங்க. 11 equal to 4x. ஓகேவா? இப்ப பாருங்க என்ன கேக்குறாங்க? find the work. 4x வந்து 11 இருக்கு. நம்ம x போய் இப்ப x equal to 11/4 னு போடலாம். ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். இப்ப என்ன கேக்குறாங்க? மதி மட்டும் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு ஒர்க்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மதியம் வந்து எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்றாரு? 4x டேஸ் எடுத்துக்கிறாரு. அப்ப x மறுபடியும் 4x நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 4 into x ஓட வேல்யூ 11/4. 4 4 கேன்சல். தட் இஸ் 11 டேஸ். ஆல்ரெடி இங்க பாருங்க 4x தான் இருக்குது, 11 அப்படியே டைரக்டா எடுத்து போட்டுறலாம். அப்ப மதி எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு? 11 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அந்த ஒர்க்கை. ஓகே, கிளியர் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். ஃபோர்த் क्वेश्चन. A can do a job in 70 days. இப்போ A வந்து 70 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு. B is 40% more efficient than A. A இருக்காங்க, B இருக்காங்க. B வந்து 40% more efficient ஆ. percentage கான்செப்ட்ல சொன்ன பாத்தீங்களா? அப்ப A வை 100% எடுத்துக்கோங்க. B வந்து எவ்வளவா இருப்பாரு? 140% more efficient ஆ இருப்பாரு. The number of days taken by B. B எவ்வளோ டேஸ்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் x டேஸ்னு வச்சுக்கோங்க, அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப 100%னா அதான் என்ன கொடுத்துருக்காங்க? 70 டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 140 என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ x டேஸ் வச்சிருக்கோம். அப்ப 100 that is directly proportional to
70. அப்ப 140 x க்கு ப்ரொபோஷனல். ஓகேவா? ஸோ இந்த வகையில தான் சால்வ் பண்ணணும். 0 0 கேன்சல். ஸோ தட் இஸ் x இந்தாண்டு கொண்டு வந்துக்கோங்க. 7 100. Listen one second. 70 days. B is 40% more efficient than A. The number of days taken by B to do the same job. Okay. Okay, very sorry. பாருங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் நடக்கும். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு கண்டுபிடிச்சிங்களா? லிசன், இப்ப என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. A and B 100% 140%. என்னது எஃபிஷியன்சி. ஆனா நம்மளுக்கு என்னது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப டேஸ்ங்கும் போது என்னது ஹியர் 140%, டேஸ் ஹியர் 100. ரிவர்ஸ் பண்ணாமையே நம்ம போட்டாச்சு. இதுதான் தப்பு பண்றது. ஓகேவா? எக்ஸாம்ஸ்ல ஸோ லிசன், ஸோ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, பட் டேஸ் கேட்கும் போது we need to reverse it, reverse the efficiency. ஓகேவா? இப்ப சால்வ் பண்ணுங்க. இப்ப 140% டேஸ்ல கன்வெர்ட் பண்ண பிறகுதான் நம்மளுக்கு இது எதை ரிலேட் பண்ணணும். A, that is 70 days. 100% எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. x days என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். That is 140 is 70 னா 100 is x. So x is nothing but cross இது பண்ணிக்கோங்க. 70 into 100 by 140. டினாமினேட்டர்ல இருக்குது, நியூமரேட்டர்ல கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்க 170 270 1 to 50. That is x equal to 50 days. அப்ப B to do the same job. B வந்து x days எடுத்திருக்கோம். So our answer is 50 days. Okay, let's move to the last question. To complete a work, A takes 50% more time. பாத்தீங்களா? லாஸ்ட் கான்செப்ட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பாத்தீங்களா? அதே கான்செப்ட்டுக்கு வந்தாச்சு. இப்ப எஃபிஷியன்சி பொறுத்து கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் சம்ல தப்பு பண்ணோம் பாருங்க. டைரக்டா டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், பட் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் பண்ணி எடுக்கணும். பட் இந்த கொஸ்டின்ல பாருங்க, மோர் டைம், டைரக்டா டைம் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? A and B 50% மோர் டைம் than B. அப்ப B வந்து 100% டேஸ் பக்கத்துல போட்டுருங்க, அப்பதான் உங்களுக்கு தப்பு வராது. அப்ப A வந்து எவ்வளவு எடுப்பாரு? 50% மோர் டைம் எடுத்து பாரோம். அப்ப 100 plus 50%. அப்ப இவர் 150% இருக்கும் டேஸ், இவருக்கு 100% டேஸ் இருக்கும். If together they take 18 days to complete the work, how much time shall B take it to do the work? B மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து, இப்ப ஏவும் பியும் சேர்ந்து 18 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா B மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பாருன்னு கேக்குறாங்க. இப்ப 150 டைரக்டா எடுத்துக்கணும். 150 x is to 100x. That is we can write 3x is to 2x. இது வந்து டேஸ். ஓகே, A and B. இப்ப பெர் டே ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? 1/3x plus 1/2x. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 18 days. அப்ப ஒரு நாள்ல 1/18. ஓகேவா? So this is our equation. Simplify பண்ணுங்க. Simplify பண்ணீங்கன்னா 6 is your LCM. So 2 plus 3 that is equal to 1/18. எப்படி பண்ணலாம்? 5/6x equal to 1/18. 1 6 3. That means x equal to 5 into 3. That is equal to 15 days. இது என்னது? x வந்து 15 days. அப்ப நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? B to take B வந்து B மட்டும் பண்ணாருன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. B வந்து 2x, that is 2 into x ஓட வேல்யூ 15, that is 30 days. 30 days your answer. ஓகேவா? ஸோ இது மாதிரி சம்ஸை நீங்க சால்வ் பண்ணிட்டு இப்போ ஆப்ஸ் புக் எடுத்து RS அகர்வால் எடுத்து இல்லை நெட்ல இருந்த நிறைய கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் TNPSC கொஷின்ஸ், UPSC கொஷின்ஸ், பேங்கிங் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் எடுத்து இப்போ ரிலேட்டடாக சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல ஆல்மோஸ்ட் இது எல்லாமே கவர் பண்ணி இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இப்போ உங்களால சால்வ் பண்ண முடியும். நான் ஆல்டர்னேட் டேஸ்ல வர்றதை நான் நெக்ஸ்ட் டாபிக்ல கொண்டு வரேன். வேஜஸ் யூஸ் பண்ணியும் நெக்ஸ்ட் டாபிக்ல எல்லாம் கொண்டுட்டு வரேன், நெக்ஸ்ட் பார்ட்ல கொண்டுட்டு வரேன். நீங்க இப்ப கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நான் டெலகிராமோட லிங்க் நான் கொடுத்துறேன். அதுல நம்ம யூஸ் பண்ண ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ், நிறைய ரீசனிங் டாபிக்ஸ் இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.
டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.